பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. தாவீதுனுடைய சொந்த மகன், பெற்றெடுத்த மகன் அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிறான். நான் என்ன செய்வாண்டவரே? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தாவீது கடந்து போறார். சங்கீதம் 3வது அதிகாரத்துல அநேக காரியங்களை சொல்லுகிறார். அது முடிக்கிற பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு நீங்க நம்பி இருந்த இடத்துல, நீங்க ட்ரஸ்ட் பண்ண இடத்துல எவ்வளவோ தூரம் உறுதியா நம்பி இருந்தீங்க, ரொம்ப விசுவாசிச்சீங்க, அவங்களுடைய அன்புல உங்களோட இருப்பாங்க, உங்களை நடத்துவாங்க, எனக்கு இவங்க தீமை செய்வாங்களா நினைச்சீங்க. அவங்க உங்களுக்கு தீமை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. இன்னைக்கு ஜனங்கள் மாறுகிறார்கள். தங்களுடைய சுயநலத்திற்கு, தங்களுடைய காரியத்திற்காக நன்மைக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்கள். அப்சலோம் அவ அப்பா இடத்துல இருந்து ஓடி போயிட்டான். தாவீது மனம் இறங்கி அவனுக்கு இடம் கொடுத்தான். இன்னைக்கு அப்படித்தான் நாமளும் மனம் இறங்கி இவர்களுக்கு உதவி செய்வோம், இவர்களோடு கூட நிற்போம், இவர்கள் வாழட்டும்னு சொல்லி செய்கிறோம். ஆனால் எதிர்ப்பு வருகிறது. ஒன்றை உறுதியா உங்க மனதில் பதித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல் படி, ஏசப்பா சித்தத்தின்படி நீங்க செய்யற உதவி, நீங்க ஒரு ஒத்தாசையா இருந்திருக்கிறீங்க, நீங்க உண்மையா உதவி செய்திருக்கிறீங்க, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கோ, கர்த்தர் உங்களை நடத்துவார். சங்கீதம் 3வது அதிகாரத்தின் கடைசியில் சொல்றபடி ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை கர்த்தருடையது, நியாயம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தரின் வெளிச்சமும் என் பாத்திரத்தின் பங்குமா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் விடுதலையாக்குவார் என்று தாவீது அற்புதமா ஆண்டவர் ஒரு இடத்துல உயர்த்துகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யார் மாறினாலோ, என் உடன் பிறந்தவர்கள், ஏன் பெற்றோர், நான் நம்பினவர்கள் மாறினாலோ, ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை ஆண்டவரிடத்தில் இருக்குது. ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆண்டவரே என் மேல் உங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஆண்டவரே கர்த்தரின் வெளிச்சமா இருக்கிறீர், கர்த்தர் எனக்கு ஜீவ ஒளியா இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்வீங்க ஆண்டவரே, உங்களை நம்பி இருப்பேன்னு அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். அந்த தாவீது ஆண்டவர் கைவிடவே இல்லைங்க. அப்சலோம் விரோதமா இருமினாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும், கர்த்தர் தாவீதோடு இருந்து தாவீது சொன்னபடி அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். உங்க விடுதலை, உங்க ரட்சிப்பு, உங்க உயர்வு, உங்க ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க பயப்பட வேண்டியதில்லை, வருமா வராதன்னு நீங்க தயக்கப்பட வேண்டியதில்லை. எந்த இடத்துல கலங்கி போகாதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே சங்கீதம் 3:8 படி ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் கடந்து போற இந்த பாதையில ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் எதிர்பார்க்கிற இந்த அப்போசிஷன்ல, எனக்கு எதிராய் எழும்புகிற சூழ்ச்சிகள்ல ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது. எனக்காக கர்த்தர் யுத்தத்தை செய்வார். விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஜெயமா வாழச் செய்வார். அற்புதமா ஆண்டவர் நடத்துவார். God bless you.